தினாலே இந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் நல்வார்த்தைகள் நாம் கொடுக்கும்படிக்கு, கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் இந்த மாலை வேளையில் நாம் வந்திருக்கிறோம். தேவன் வார்த்தையை அனுப்பும்போது அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மிக மிக ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கிறபடினாலே நாம் கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை பலப்படுத்துங்கப்பா. இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலே நாங்கள் பங்கேற்கிற கிறிஸ்மஸ் கீத ஆராதனையில் நாங்கள் பங்கேற்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களே எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவர் நீங்கள் பேசுங்க, உங்களுடைய வசனத்தை வெளிப்படுத்துங்க. இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. நமக்கு கிறிஸ்மஸ் யாருக்கு என்ற ஒரு தலைப்பிலே நான் உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டு போகிறேன். கிறிஸ்மஸ் யாருக்கு? அது மட்டுமல்ல, இந்த நாளில் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடினோம், தேவனை மகிமைப்படுத்தினோம், பாடல்களின் வழியாக நாம் மகிமைப்படுத்தினோம். முதல் கிறிஸ்மஸ் பாடலை பாடிய நபர் யார்? கேரல் சர்வீஸ் என்று நாம் சொல்லுகிற போது முதல் கேரல் சர்வீஸிலே பாடின பாடல் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? தெரியாதுங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளலாம். அது 8ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற ஒரு சம்பவத்தை, அப்போது அந்த நாட்டின் மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்று, கர்த்தருடைய மகிமை அவர்கள் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதர்கள் அவர்கள் நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ நான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குவதற்கு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்று இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். முதல் செய்தி சொல்லுகிறார். என்ன நற்செய்தி சொல்லுகிறார்? இரட்சகர் உங்கள் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதன் பிறகு நீங்கள் பார்க்கலாம், பிள்ளைகளின் துணிகளை சுற்றிலும் முன்னிலே கிடக்கிறதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றன. அந்தேசுமே பரமசேனையின் திரளாக அந்த தூதர்களோடு தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலும் சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். முதல் நற்செய்தி என்னென்றால், தேவன் மனுஷன் மேலே பிரியத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். இந்த நற்செய்தியை கொண்டு வந்த நபர் தேவ தூதர்கள். ஏன் தேவ தூதர்களை அனுப்பி இதை செய்தியை கொண்டு வருகிறார் என்றால், ஜனங்கள் அப்போதுதான் அதை கண்டு கொள்ளுவார்கள். ஏன் ராத்திரியிலே இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள் என்றால், வேத வசனம் சொல்கிறது, நாம் எல்லாரும் இருளிலே இருந்தோம். அந்த இருளிருந்த சூழ்நிலையிலே வெளிச்சத்தை கொண்டு வரும்படிக்கு தேவதூதர்களின் மகிமையின் பிரகாசத்தை இந்த இடத்துல கடந்து வந்து முதலாவது தேவனை துதித்தார்கள். என்ன விதமான துதித்தார்கள்? மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி நற்செய்தி. கிறிஸ்மஸ் யாருக்கு? கிறிஸ்மஸ் யாருக்காக நாம் கொண்டாடுகிறோம்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி கிறிஸ்மஸ் என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே தவறான பாரம்பரியத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்மஸ் உண்மையாகவே யாருக்கென்றால், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பினால், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படிக்கு, இருளில் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், அந்த வெளிச்சத்தை கொண்டு வரும்படிக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்களுக்காக அல்ல,
உண்மையை சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். இப்போது நீங்கள் எதை கொண்டு போக போறீர்கள் என்றால், இருள் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்மஸை, இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படி உங்கள் கையிலே ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்கள். வெளிச்சத்தை கொண்டு போய், எது வெளிச்சம்? கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு தான் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் பக்கத்து வீட்டிலே அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எப்படி மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க முடியும்? இயேசுவை எப்படி நீங்கள் அறிவிக்க முடியுமானால் இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிய வேண்டும். ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கண்டு கொள்ளுவார்கள். உங்களுடைய நற்குணத்தை கண்டு, நற்கிரிகளை கண்டு ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். நல்லா யோசித்து பாருங்க. எப்போ இந்த வார்த்தை வந்தது உங்களுக்கு தெரியுமா? ஆதியாகமம் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீனால், வானமும் பூமியை தேவன் படைத்து வைத்து கடந்து செல்கிறார். ஆனால் பூமி இருளானது. பூமி தான் இருளானது. ஆனால் வானம், பரலோகம் வெளிச்சமாக தான் இருந்தது. ஆனால் தேவ வார்த்தை, முதல் சொன்ன வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவுதாக. உடனேயாக வேதம் சொன்ன வசனத்தின்படி வெளிச்சம் உண்டானது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், யோவான் 8:12 சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஒளியா இருக்கிறேன். ஸோ இந்த வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை தான் அந்த ஒளியை கொண்டு வரப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் யோசித்து, ஏன்னா நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம தியானிக்க போகிறதில்ல, உங்களுக்கு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிக் கொடுக்குறேன். ரகசிய வருகையில், அதாவது எடுத்துக்கொள்ளப்படும்படி ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார். 10 கன்னிகை பற்றி அந்த கதை உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியுங்களா? அதில் வருகிற அந்த சம்பவத்தை யோசித்து பாருங்கள். 10 கன்னிகை, 5 கன்னிகை, 10 கன்னிகை என்ன வச்சுருந்தாங்க? என்ன வச்சுருந்தாங்க? கையில் தீவெட்டி வச்சுருந்தாங்க. தீவெட்டி என்ன இருந்துச்சு? எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அது மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு காரியமாக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீவெட்டி இருக்கும்போது வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருந்தது. ஆனால் 5 பேர் தீவெட்டி அணியிற மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? என்ன வாங்க போயிட்டாங்க. ஆனால் மிச்சம் 5 பேர் கையில் என்ன இருந்துச்சு? எண்ணெய் இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய வருகை இப்போது சமீபமாக இருக்கிறபடினாலே அந்த எண்ணெய், அந்த தீ அணையாமல் இருக்கிறதுக்காக அந்த எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லா யோசித்து பாருங்கள். அந்த எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வார்த்தை. வார்த்தை 2 விதமாக இருக்கிறது. ஒன்று சாதாரண வார்த்தை, இந்த புத்தகம் சாதாரண வார்த்தையாக இருக்கிறது. 2வது ரேமாவாக இருக்கிறது, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. ஒரு வசனத்தாலும் அதை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஏனென்றால் சங்கீத புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சொல்லுங்க, தேற்றும். என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. எதனால் பண்ண சொல்கிறாரு? எண்ணெயினால். அந்த எண்ணெய் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த எண்ணெய் அபிஷேகத்தை நம்ம வாசிக்க நமக்குள்ளே நிரம்பி வரையும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார், என் பாத்திரம் நிரம்பி வழியணும். இந்த நிரம்பி வழிஞ்சிட்டே இருந்தால் தான் நீங்கள் 10 கன்னிகள் 5 கன்னிகள் புத்தி உள்ள ஸ்திரியாக இருக்க முடியும். அப்போ தான் உங்கள் அந்த வெளிச்சம் எரிஞ்சு கொண்டே இருக்கும். நெருப்பில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டே இருப்பீங்க. அப்போ தான் இருள் இருக்காது. வெளிச்சத்தை கொண்டு போக முடியும். மற்றவர்களுக்கு நம் வெளிச்சத்தை காட்ட முடியும். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல. இருள் சூழும் காலம் வரப்போகுதுன்னா நீங்கள் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா தேவன் இருளை அகற்றுகிறார், வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். இந்த இருள் எப்படி வந்தது? ஆதாமை தொடங்கினது. எதை இழந்தான் ஆதாம்? தேவ மகிமையின் வெளிச்சத்தில் இருந்து கொண்டிருந்த போது அவன் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஆனால் தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். எப்படி என்றால், நாம் பாவியாக இருக்கும்போது, மத்தேயு 9:13 நாம் பாவியாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அவர் சொன்னார், மக்கள் இருளாக இருக்காங்க,
நான் போகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கிறார், பிரகாசமாக பிறக்கிறார். அவர் பிறந்த உடனே வானத்தின் நட்சத்திரங்கள் தோன்றியச்சுங்களா? அது வெளிச்சத்தை உண்டாக்கும்படிக்கு, நட்சத்திரத்தின் பிள்ளைகளாக நீங்கள் நான் உருவாகும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். 1 தீமோத்தேயு 1:15 வாசித்து பாருங்க. நீதிமான்களுக்காக அல்லங்க, பாவிகளை ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். நாம் பிரதான பாவி என்று பவுல் சொல்லுகிறார். நம்ம எல்லாம் பாவிகளாக இருந்தோம். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிறந்தபடினாலே, இயேசு கிறிஸ்து இன்னும் நம் உள்ளத்தில் பிறந்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி கடந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாம் மாறுபடுத்திக் கொள்ளுகிற மனிதர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. நீங்கள் யார்? கிறிஸ்துவோடைய சீடர்கள். 3 நிலைகள் இருக்கிறது: விசுவாசி, கிறிஸ்தவர்கள், விசுவாசி, சீடர்கள். இது 3மே வேதாகமத்தில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீடர்கள் என்று அழைக்கப்படுகிற பேர் தான் கிறிஸ்தவர்கள் என்று நாட்களிலே மாற்றப்பட்டது. ஆனால் நாம் இன்னைக்கு பாரம்பரியமாக எல்லாருமே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அது தவறுங்க. நீங்கள் நானும் சீடர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள். சீடர்கள் என்றால் குரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பது தான் ஒரு சீடனுடைய வேலை. வேதவசனம் சொல்கிறது, மிகுந்த கனி கொடுப்பவன் எனக்கு சீசராக இருப்பான். அப்போ சீசராக நம்ம இருக்க வேண்டுமானால், சீசத்துவமாக இருக்க வேண்டுமானால், வேதம் சொல்கிறது கடைசி கட்டளை என்ன? இயேசு கிறிஸ்துவோட கடைசி கட்டளை என்ன? மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் கடைசியாக நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளை சீசராக்குங்கள். சீசராக்குங்கள் என்ன? இருளில் இருக்கிறாங்க ஜனங்க, அவங்களுக்கு நீங்கள் வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்தார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார், மரித்தார், உயிர் திறந்தார். இப்போ உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார், ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் சொன்னால், நீ கேள் நான் தருகிறேன் என்றார். எதை கேட்க போகிறோம்? பொண்ணையோ பொருளையோ நம்ம கேட்கலங்க. எனக்கு ஆத்துமாவை தாங்கன்னு கேளுங்க. பக்கத்தில் ஆத்துமக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எனக்கு தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடைய நோக்கம், இயேசு கிறிஸ்துவோட சித்தம் என்னன்னா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனிதர்களுமே நான் பிரியம் வச்சிருக்கேன். அப்படிதான் இந்த தூதர்கள் பாடுகிறார்கள். என்ன பாடியிருக்காங்க? எல்லா மனிதர்கள் மேல் நான் பிரியம் வச்சிருக்கேன், நேசிக்கிறேன். நம்ம மட்டும் பரலோகம் போனால் போதுமாங்க? ஆனால் வேதம் சொல்கிறது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். வேதம், இயேசு கிறிஸ்து வந்த முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள், ஏற்ற கனியை கொடுங்கள். யோவான் ஸ்நானன் சொல்கிறான், மனம் திரும்புங்கள், ஏற்ற கனியை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாருமே கனி கொடுக்கும்படி வந்து சொல்லிட்டு போகிறார்கள். ஆனால் ஒரு சீசனுடைய வேலை கனி கொடுக்கிற வேலை. நீங்கள் வேதத்தை வாசிக்க 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 பிரகாசித்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் உள்ளம் பிரகாசித்து கொண்டிருக்கும். அந்த எண்ணெய் ஊறிக்கொண்டே இருக்கிறோம். அந்த எண்ணெய் எல்லா பாத்திரம் நிரம்பும்படிக்கு அது நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். நாம் இழந்ததை தேவன் தேடும்படிக்கு இந்த பூமியிலே வந்தார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, இழந்தது என்ன விதமான காரியங்கள் நம்ம இழந்தோம். உண்மையாகவே நம்ம சொல்கிறோம். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரத்திலேருந்து வாசித்து பாருங்கள். சகியு என்னப்பட்டவன் குள்ளனாக இருந்தான், அதிகமான டேக்ஸ் வாங்குகிற ஒரு நபராக இருந்தான், வரி வசூலிப்புகிறவனாக இருந்தான். கொஞ்சம் நஞ்ச வசூல் கிடையாதுங்க. அவன் அது சரித்திரம் சொல்கிறது, 1 பங்குல 10 பங்கான வரி வசூல் பண்ணுகிறது. எப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வரி கட்ட வாரீங்க அப்படின்னா அதை எழுதுவான். அதை எழுதி நீங்கள் போனதுக்கப்புறம் அதை அழிச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு நபன். ஏன்னா நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவன் ஒரு பாவியான மனுஷன். 7ஆம் வசனம் சொல்லு, அதை கண்டு யாவரும் இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போகிறார்கள் என்று முறுமுறுத்தாங்க. இயேசு கிறிஸ்து போறேன்றாரு. ஆனால் மக்களுக்கு தெரியும் அவன் எப்படிப்பட்டவன் என்று நன்றாக தெரியும். பயங்கரமான வரி வசூல் பண்ணுகிற ஒரு நபர். இந்த நபரை தேவன் பிடிக்கிறார், சந்திக்கிறார், சகவியை பார்க்குறார். இன்றைக்கி நான் உன் வீட்டுக்கு வந்து தங்க போகிறேன் என்று சொல்கிறான். எத்தனை பேர் அடுத்த வீட்டுக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து அனுப்ப போகிறீங்க, வார்த்தை அனுப்ப போகிறீங்க. அங்கே போனோடனே பாருங்கள், அவன் சொல்லுகிறான் ஒரே ஒரு வார்த்தை, என் ஆஸ்தி பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் எவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கியதுண்டால் நாளத்தனையாக திருப்பி
செலுத்துகிறேன். அப்போ அவனுக்குள்ளே குண அதிசயங்கள் மாற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உள்ளே வந்தோடனே அவனுக்குள்ளே இருந்த எல்லா விதமான தீய செயல்கள், தீய காரியங்கள், பாவமான காரியங்களை நீங்கிவிட்டு அவனுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே வந்தபடினாலே அவன் என்ன சொல்லுகிறான்? நான் எல்லாவற்றையும் கொடுக்குறேன் ஆண்டவரே, ஏழைகளுக்கு பாதி கொடுக்குறேன் என்றான். நிச்சயமாக அவன் அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்குற ஒரு நபராய் மாற்றப்படுகிறான். இதுதான் உண்மையான கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறந்த ஒரு நற்சாட்சி. அதனால தான் அவர் என்ன சொல்கிறார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்னும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். ஆனால் 10ஆம் வசனம் சொல்ல, இழந்ததை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான். நாம் இழந்தது என்ன? நம் எண்ணத்தை இழந்தோம். தேவன் ஆதாம் இழந்தது மகிமையான காரியத்தை நாம் இழந்தோம். அந்த மகிமையின் காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியானால் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வேண்டும். அந்த உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே பிறப்பிக்க வேண்டும். இருளாயிருந்த சூழ்நிலையிலே வார்த்தை வராது. நீங்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் ஆசாரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் ஆசாரிப்பு கூடாரத்தை 3 பிரகாரமாக வைத்திருக்கிறார். முதல் பிரகாரம் வெளிப்பிரகாரமாக இருக்கிறது. அடுத்தது பரிசுத்த பிரகாரம். அதை தாண்டி போனால் மகா பரிசுத்த பிரகாரம் இருக்கிறது. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அவர் செய்யும்போது மோசேயுடன் கட்டளையிடுகிறார். என்ன சொல்லி கட்டளையிடுகிறார்? தெளிவாக சொல்லுகிறார், நீ நான் என்ன காட்டுகிறேனோ அதேபடி செய்ய வேண்டும் என்றார். ஆசாரிப்பு கூடாரத்தை அவன் செய்கிறான். வெளிப்பிரகாரமாய் இன்று ஜனங்கள் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க? வெளிப்பிரகாரத்தில் நீங்கள் எந்த வெளிச்சத்தை பார்க்குறீங்க? வேலை பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் தெரியும். வெளியே பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரத்தில் நின்று எதை பார்க்க போகிறோம்? இன்றைக்கி மேலே பார்த்துட்டு சூரியன் சந்திரன் நிலாவை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை விரும்பவில்லை. அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் எங்களை அழைத்து கொண்டு போகிறார். பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நீங்கள் நுழையும் போது எந்த வெளிச்சத்தை அங்கே காணப்படுகிறது என்றால் குத்து விளக்கு இருக்கிறது. 7 சிம்பல் உள்ளே ஒரு குத்து விளக்கு. அந்த இடத்துல விளக்கு அணையாதபடிக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது, எரிஞ்சிட்டே இருக்கு. அதன் எதிர்ப்புறத்திலே அப்பம் இருக்கிறது, ஜீவ அப்பம் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நீங்கள் நுழைந்த உடனே இந்த காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ விளக்கு இந்த இடத்துல எரிந்து கொண்டு இருக்கிறது, இந்த பக்கம் அப்பம் இருக்கிறது. அப்படின்னா அந்த விளக்கின் வெளிச்சத்திலே நீங்கள் அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை போஷிக்க விரும்புகிறார். அது அந்த அப்பம் எப்படி இருக்க வேண்டுமானால் 2-6-6 என்ற அமைப்பில் தான் அந்த அப்பம் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் 6, ஒரு பக்கம் 6 இருக்க வேண்டும் அந்த அப்பம். ஏன் இந்த 6-6 வைத்தார் என்றால் வேத புத்தகத்தில் நமக்கு இருக்கிற எப்பயோ எழுதப்பட்ட எப்பயோ சொல்லப்பட்ட அந்த சம்பவங்களை நம் கையிலே 66 புஸ்தகம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த இடத்திலே 6-6 என்று குறித்து வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளிச்சத்திலே நீங்கள் அந்த அப்பத்தை ருசித்து பார்க்கிறீங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் ஜீவ அப்பமாக இருக்கிறேன் என்றார். எப்போ சொன்னார்? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா ஜீவ அப்பம்ன்றார். இந்த அப்பம் எப்போது வந்தது? ஆதியாகமம் யோவான் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வேன்றால் அந்த வசனத்தில் நீங்கள் எழுதப்பட்ட ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லிவிட்டு அதை கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளினால் அதை பற்றி கொள்வதில்லை என்று சொல்லிவிட்டு நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த வார்த்தை இருளை பற்றி கொள்ளவில்லையா, அவர் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான். யோவான் கொடுக்குறான் சாட்சி கொடுத்து, அவர் உலகத்தில் இருந்தார், அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை சொல்லிட்டு 14ஆம் வசனம் பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை மாம்சமாகினா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்க வேண்டுமானால் ஒரு ஸ்திரீ தேவைப்படுகிறது. அந்த ஸ்திரீ அந்த வார்த்தையினாலே மாம்சமாகி இந்த பூமியிலே பிறந்தார். அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. நாம் அதை வார்த்தையை வாசிக்க வேண்டும். நம்ம வார்த்தை வாசித்தே கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த ஸ்தலத்தில் நிற்கக்கூடாது. கர்த்தர் அடுத்தது சொல்லித் தருகிறார், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே உங்களை அழைக்கிறார். நீங்கள் தான் ஆசாரியர்கள் என்ற உங்களை அழைத்திருக்கிறார். அதுவும் வசனம் இருக்கிறது வேதத்திலே.
தேவன் உங்களை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வரும்போது என்ன இருக்கிறது அந்த இடத்துல? அந்த இடத்துல என்ன வெளிச்சம் இருக்கிறது? கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது அந்த இடத்துல. அந்த அக்னி ஸ்தம்பத்தில் என்ன இருக்கிறது? உடன்படிக்கை பெட்டியின் பிரகாசமாக இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்தில் என்ன இருக்கிறது? மன்னா இருக்கிறது. நீங்கள் இந்த மன்னாவை உட்கொள்ள வேண்டும். மன்னா எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தை, ரேமா என்ற வேர்டை குறிக்கிறது. இது எழுதப்பட்ட எல்லாமே வார்த்தையின் வடிவமாக இருக்கிறது. ஆனால் நாம் உட்கொள்ளுகிற வார்த்தை ஒரு வசனம் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் பேசும். அந்த ஒரு வசனத்தை கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும்போது அந்த வசனத்தின்படி கர்த்தர் திட்டமும் தெளிவாக சொல்லி இதை செய் என்று சொன்னால் அதை அப்படியே நாம் செய்ய வேண்டும். எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படின்னு அவசியம் இல்லை. நல்லா யோசித்து பாருங்கள். எல்லா வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படினா, சகையு ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சார். என்ன செஞ்சார்? ஏழைக்கு பாதியை நம்ம இன்னைக்கு கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள். என் சொத்தில் பாதி நாள் கொடுக்க முடியுமா? இல்லை நான் சம்பாரிச்சதை கொடுக்க முடியுமா? இல்லை நான் எத்தனை பேரை நான் அநியாயமாக ஏமாற்றிருக்கேன்? யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் நான் அநியாயமாக ஏமாற்றிருக்கேன்? அதில் நான் நாளைத்தனை கொடுக்க முடியுமா? 1,00,000 ஒரு நாளில் ஏமாத்தினா நான் 5 லட்சம் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அதே இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியங்கள் சொல்லித் தருகிறார். 2 வஸ்திரம் இருந்தால் 1 கொடுன்னு சொன்னார். இன்னொரு வசனம் சொல்லி கொடுத்தாரு. 2 வஸ்திரத்தை மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லி கொடுத்தார். ஒரு கன்னத்தில் அரை வாங்கினா இன்னொரு கன்னத்தை நம்ம இன்றைக்கி அதாவது வாங்குகிறோமா? அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அந்த வசனத்துக்கு கொடுக்கல. ஆனால் கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்ற வசனத்தை நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். இது கொடுக்குற காலம் அல்ல, இது கனி கொடுக்குற காலம். நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு கன்னத்தில் அரை வாங்கினீங்கன்னா இன்னொரு கன்னத்தை காட்டுறதுக்கு அர்த்தம் என்றனால், நீ கடன் கொடுக்கும்போது முகம் கோணாது என்று சொல்லி கொடுத்துருக்கிறார். அது கீழ்ப்படுகிறோமா? அடுத்தது ஒரு 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 நபர் உன்னை பலகந்தமாக இழுத்துட்டு போனால் நீ இன்னும் 3 மைல் கூட போன்னு போட்டிருக்கு. அதை செயல்படுகிறோமா? வேதத்தில் நிறைய காரியங்கள் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். ஆனால் நம்ம அதை மறந்துட்டோம். அதை மறந்து மற்ற காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து அந்த தவறை செய்து விடார்கள். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் புதிய ஆண்டு வரப்போகிறது. 24 வருஷம் முடிஞ்சிச்சு. இந்த நூற்றாண்டில் 24 வருஷம் கால் நூற்றாண்டு நம்ம முடிச்சிட்டோங்க. ஆனால் புதிய நூற்றாண்டுக்குள்ளே நம்ம நுழையும் போது, 25க்குள்ளே நுழையும் போது ஒரு தீர்மானத்தோடு நுழைங்க. தயவுசெய்து நான் கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு வார்த்தை பக்கத்து வீட்டில் என்னை பார்த்தோன்னு சொல்லணும், இவன் கிறிஸ்துவுடையவன் என்று சொல்ல வேண்டும். கிறிஸ்துவோடைய உடையவன் என்ன அர்த்தம்னா, அவன் கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்யணும். சண்டை போடுகிற நபராக இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து, இன்றைக்கி அநேக நேரத்தில் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், நல்லது, அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆனால் அவர் அடுத்தது ஒன்று சொல்கிறார், கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமான இருக்குது. இந்த கீழ்ப்படிதல் நாம் பெற்றுக்கொண்டோம்னா, ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் அடியேன்னு கேட்குறேன். இதை யார் சொன்னான்? சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறான். ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள். அவன் எப்போ அதை சொன்னான் அப்படின்னா, அந்த விளக்கு அணையாதபடி காத்து கொண்டிருக்கும் போது தான் கர்த்தர் பேசினார். கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஏன்னா நம் தேவன் பேசுகிற தேவன், மற்றவர்களை போல அல்ல. நம் தேவன் பக்கத்தில் இருந்து பேசுகிற தேவன். அதை உங்கள்ட்ட கேளுங்க. ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் ஏற்கனவே எழுதி வச்சுட்டார், எல்லா வார்த்தையும் இதில் எழுதி வச்சுட்டார், என்னென்ன செய்ய வேண்டும். இன்றைக்கி நான் இதை செய்யணும் ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் கீழ்ப்படிணும், இந்த காரியத்தை நான் கீழ்ப்படிணும், கோவப்படக்கூடாது. நான் கனியில் என்ன கனி, எத்தனை கனி இருக்குது? 9 கனியில் முத கனி அதை நம்ம காட்டுறோமா? அன்பு செலுத்துகிறோமா? பிறரை நேசிக்கிறோன்னு சொல்லுகிறோம். ஆனால் நமக்குள்ளே இன்னொரு காரியம் இருக்கிறது. நம்ம கனி கொடுக்குறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. நேசிக்கிறவங்களே நேசிக்கிறது ஆண்டவர் விரும்பலை. நீங்கள் நேசிக்கிறவங்கள நேசித்த ஆண்டவர் விரும்பலை. நேசிக்காதவங்களை நேசிங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். எல்லாவற்றையும் மன்னிக்க சொல்கிறார். எல்லாத்தையும் மன்னித்து நீங்கள் அன்பை செலுத்த வேண்டும். அன்புக்காக மக்கள் அநேகர் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்து எதுக்காக அந்த பூமிக்கு வந்தார்னா, உங்களையும் என்னை நேசிக்கிறபடினால தான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். உலகத்தில் அன்பு கூறாமல் நம்மளை அன்பு கூர்ந்து அவர் இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தபோது அவர் வந்து நம்மளை ரட்சிக்கும்படி இயேசுவை நம்ம அந்த என்ன சொல்கிறது, அந்த அன்பை தான் எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறேன்னா அந்த அன்பை மற்றவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இருளில் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவை காண பண்ணணும். அந்த அன்பு பெரிய அன்புங்க, சாதாரண ஒரு அன்பு கிடையாது. அந்த அன்பு நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான்
அது ஒவ்வொரு நாள் நம்ம பயிற்சி எடுக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த அன்பு பெருகட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவோட அன்பு எனக்கு இன்னுக்குள்ளே பெருகட்டும். அன்பு கனிகள் பெருகட்டும். மிகுந்த கனி கொடுப்பவன் தான் எனக்கு சீசனாக இருக்க முடியும். அவன் நித்திய ஜீவனை சுகந்தித்து கொள்வான். மிகுந்த வரங்களை பெற்றவன் தான் என்று சொல்லவில்லை. இயேசு சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படிங்க. கர்த்தர் கடைசி கால எழுப்புதலிலே கனி கொடுக்குற நபர்களை அநேகர் எழுப்ப வேண்டும். ஓகேங்களா? இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லா காரியங்களும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கொடுக்க சொல்லுவார் தேவன். உங்களை ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து கொடுக்க சொல்லுவார். அது கேட்டு கொடுங்க. ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் கைங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறத யாருக்கு கொடுக்கணும் உங்கள்கிட்ட பேசுவோம். உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுவார். ஏன்னா வேதம் சொல்கிறது, தேவன் பேசுகிற தேவன். உங்களை வெளிப்படுத்தி காட்டுவார். தூதர்களுக்கு வெளிப்படுத்தலைங்களா? வந்து சொன்னாங்களே நீங்கள் போங்கன்னு, அடையாளத்தோடு போய் செஞ்சாங்களே, அதே போல் நாம் செய்ய வேண்டும். மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இனி கனி கொடுக்க வேண்டும். கிறிஸ்மஸ் யாருக்குன்னு யார் கேட்டாலும் என்ன சொல்ல போகிறீங்க? இருள் இருக்க ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். அவர்களுக்கு தான் கிறிஸ்மஸ். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார். வேத வசனம் சொல்கிறது, என் பாத்திரம் நிரம்பி வழியிட்டோம். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, அவள் எண்ணெய் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். ஒரு தீர்க்கதரிசின் சொல்கிறான், நீ பாத்திரத்தை வாங்கி வை, நான் எண்ணெய் நிரப்புறேன். எடுக்க 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 எண்ணெய் வந்து கொண்டே தான் இருக்கும் என்று சொல்கிறான். அவன் சொன்ன வார்த்தையின்படி எண்ணெய் நிரம்பி 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 சின்ன 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 பாத்திரங்களுக்காக கடந்து போனது. தயவுசெய்துங்க ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை பாத்திரத்தை நிரப்புங்கப்பா. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நான் கடந்து போக போகிறேன். கர்த்தர் நிரப்புங்க. ஆவியானவர் என்னை நிரப்புங்க. எண்ணெய் மிக முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை ஆண்டவரே. எண்ணெயின் அபிஷேகம் ஒரு முக்கியமான வார்த்தை குறிக்கிறதப்பா. அது என் வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, அது என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறது ஆண்டவரே. இந்த ஆண்டில் நான் என்னென்ன கனி கொடுக்க முடியலையோ ஆண்டவரே, நான் மீண்டும் கனி கொடுக்குறேன்ப்பா. இயேசு கிறிஸ்துவிடம் போய், ஆண்டவரே இந்த மரத்தை நான் வெட்டவான்னு கேட்கும்போது, இல்லை இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், இந்த ஆண்டு இருக்கட்டும், நான் வெட்டாத. ஏன் வருகை தாமதிக்குது என்றால், கர்த்தருடைய வருகை தாமதிப்பதற்கு காரணம், இன்னும் கிறிஸ்தவர்கள் கனி கொடுக்கவில்லை. கிறிஸ்தவ மக்கள் கனி கொடுக்கவில்லை. சண்டையும் சச்சரவும் போட்டியும் பொறாமையிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, நீ கனி கொடு, நீ கனி கொடு, நீ விசேஷமா கனி கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அன்பு என்ற கனியை கொடு, நற்கனியை கொடு என்று வேதம் சொல்கிறது. நான் பரிசுத்தவன், நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே. எந்த பகுதியில் நீ கனி இருக்கிறதோ அந்த கனி தான் உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ருசி உள்ள கனியாய் மாற்ற வேண்டுமானால் நீ தன்னைத்தான் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க என்ன சொல்கிறார்? உங்க மேல ஒரு விசேஷமா எண்ணெய் ஊற்றி கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. நான் எத்தனையோ கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டேங்க, எத்தனையோ ஆண்டு கொண்டாடிட்டேன். நான் இருந்த வண்ணமாக தான் இருக்கிறேன். எஸ், நீங்க இருந்த வண்ணமா இருக்கீங்க. ஆனி கனி கொடுத்து கொண்டிருக்கீங்க. உங்க ஏரியாவில், உங்க பின்கோட் நம்பர்ல, உங்களுடைய பின்கோட்டு தெருவில் எத்தனை ஜனங்க இருக்கிறாங்க கண்ணோக்கி பாருங்க. நான் ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்கும் போது சொல்லுவேன், ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற பக்கத்து இருக்கிற வீட்டுக்கு ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற நபர்கள் மனம் திரும்பட்டும். என் தெருவில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். அப்பா, என் தெருவில் மக்கள் ரட்சிக்கப்படட்டும். நாம் ஜெபிக்கிறது உங்க மேல விழுந்த, என் மேல விழுந்த கடமைங்க. மனம் திரும்பட்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு உங்க வெளிச்சம், நீங்க ஸ்டாரை தொங்க விடும்போது மற்றவர்கள் பார்க்குறாங்கல்ல, ஐயா இந்த ஸ்டாரை பார்க்குறாங்க இவங்க கிறிஸ்தவர்கள் என்று. ஆனால் அது மட்டுமல்ல, அது ஒரு நாள் மட்டுமல்ல, 10 நாள் தொங்க விடுகிற ஸ்டாருக்காக அல்ல. ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கும்போது இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் கனி கொடுக்கிறார்கள், இவங்க கை வச்சா ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறதுங்க என்று சொல்லும்படிக்கு, உங்க வாழ்க்கை மாற்றும்படிக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். உங்களை மாற்றும்படிக்கு இயேசு இந்த பூமிக்குள்ளே பிறந்தார். உங்களை மாற்றங்களை கொண்டு வரும்படிக்கு, ஒரு பெரிய சகாப்தத்தை மாற்றும்படிக்கு இந்த பூமிக்குள்ளே வந்தா. நீங்கள் தயவுசெய்து உங்க ஏரியாவுக்காக ஜெபிங்க, ஒவ்வொரு ஊருக்காக ஜெபிங்க. முதல் என் தெருவுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் ஜனங்கள் மேல பிரியம் வச்சிருக்கீங்களே, மனம் திரும்பட்டும். நீங்க அநேக நேரத்தில் சோர்வா சொல்லுறீங்க, எலியாவை போல நான் ஒருத்த மீதியா இருக்கேன் என்று.
ஆனால் தேவன் சொல்கிறான் மீதியை நான் வைச்சிருக்கேன் என்று சொல்கிறான். நம்ம அப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாருங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். பிரகாசமாய் வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீங்க பிரகாசிக்கும்படிக்கு எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, இருள் அகந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி சில நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ரஷந்தரபல கரபல சந்தரபல ஓரியாஹா கஷந்தரபல கரபா கஷந்தரபல. கர்த்தர் ஒவ்வொரு மேலே எண்ணெயை ஊற்றி கொண்டிருக்கிறாங்க. லிகாம் சந்தரபல கரபலபா சந்தரபா கரா. அந்த எண்ணெயின் அபிஷேகம் உங்க மேல கடந்து வருகுதுங்க. ஷிஸ்மி கரபல கரா. ஊற்றுமாப்பா, பாத்திரம் நிரம்பட்டும் அப்பா, நிரம்பட்டும். இந்த பாத்திரம் நிரம்பி வழியட்டும் அப்பா, இந்த பாத்திரம் நிரம்பி வழியட்டும் அப்பா. இயேசுவே, கண்கள் திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓரி கரபல சந்தரபர கபஹ சந்தரபரபலபா ஓரி பரபபா கரபரபல சந்தரபரபா கரதனிமிக்கரா ஓரியா காசு கரபல கியூஷல புர கரபர துனிமி ஓரி பகா சந்தரபபா கரதுனிம சந்தரபபா கரதனிமிக்கரா. அப்போஸ்தல நாட்களில் எழுப்புதல் எப்படி வந்தது? வேத வசனம் பெருகிற்று, கர்த்தருடைய வார்த்தை பெருகிற்று என்று சொல்லும்படிக்கு அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் இங்க தேசத்துல வர வேண்டும் ஆண்டவரே. என் தேசம் இருள் இருக்கிற மக்கள் ஜனங்கள் எப்படி கண்டு வேண்டும்னா கர்த்தருடைய வார்த்தை பெருக வேண்டும் அப்பா. இயேசுவின் கனி கொடுக்கிற நபர்கள் நாம் இருக்கிறபடினால அப்படிப்பட்ட வார்த்தையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. நீங்க அநேக சீசர்களை உருவாக்கும்படிங்களே கொடுக்கப்பட்ட கட்டளை நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எண்ணெய் அபிஷேகம் ஆண்டவரே, புதிய ஆண்டு நாங்கள் கால் வைக்க போறோம் ஆண்டவர். இன்னும் ஒரு வாரத்துல புது ஆண்டுகளை நாங்கள் கால் எடுத்து வைக்க போறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனை ஆத்து மக்களை நாங்கள் சந்திச்சோம் அப்பா, எத்தனை ஆத்து மக்களுக்கு நாங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை சொன்னோம் அப்பா. நீங்க சிலுவையில் இருக்கும்போது கூட ஒரு கல்லனுக்கு நீங்க சொன்ன வார்த்தை அவன் கீழ்ப்படுதான் அப்பா. அவனை நீங்க அழைச்சு கொண்டு போனீங்க ஆண்டவரே. சொல்ல வேண்டியது எங்க கடமை, ரட்சிக்க வேண்டியது உங்க கடமை அப்பா. நீங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்க. ஆனா நாங்க தவற விட்டுட்டோம் அப்பா, எங்களை மன்னிங்கப்பா. ஆத்துமாவை நாங்கள் சேகரிக்க நீங்க எல்லா மனுஷன் மேல் பிரிய வச்சிருக்கீங்க. ஒரு மனுஷன் கூட நீங்க அவாய்ட் பண்ணல, எல்லா மனுஷன் மேலையும் நீங்க பிரியம் வச்சிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, நாங்க விட்டுட்டோமாப்பா. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுல கனி கொடுத்து அநேக ஆத்தும மக்கள் அறுவடை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தை நாங்க கொண்டு போகணும் ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்தை கொண்டு போகணும் ஆண்டவரே. எங்க மூலமாய் அவங்க வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரும் உடைய பாத்திரத்தை நிரப்பினதுக்காக நன்றி ராஜா. இது ஒரு நற்செய்தியின் காலம் ஆண்டவரே. இயேசு இந்த உலகத்திற்கு பிறக்கும்போது மனுஷன் மேல் பிரியம் உண்டாகும்படி இயேசு பிறந்தார். அதே போல நாங்கள் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது மக்கள் மனம் திரும்ப உதவி செய்யுமாப்பா. எங்களுக்கு எங்கள் கையை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய வசனத்தை நீங்கள் அனுப்புங்கப்பா ஆண்டவரே. வேதம் சொல்கிறது தேவனின் வெளிச்சம் என்று சொல்கிறது. கர்த்தருடைய வேதம் தீபமும் வெளிச்சமுமாக இருக்கிறது என்று சொல்லுகிறது அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் ஒரு விஷயம், நான் வந்த ஒவ்வொருவரையும் நான் அன்பின் வாழ்த்துக்களை